அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 20 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: மக்களின் குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை 15 முதல் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் என்று முதலமைச்சரான ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஜூலை 15 முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும், உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மகளிர் உரிமைத் தொகை பெற விண்ணப்பம் அளிக்கலாம் எனவும் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: 86 பெண் காவல் ஆய்வாளர்களை விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் உத்தரவுப்படி பெண் காவலர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு விரும்பிய மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு: அரபிக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, குமரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நான்காவது அறிவிப்பு: நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்படும் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு எழுதிய 1,30,715 பேரில் 26,281 பேர் தேர்ச்சி பெற்று உள்ளனர். தேர்வில் தவறியோர் மனம் தரலாமல் மீண்டும் படிப்பை தொடர வேண்டும் எனவும், மாணவர்கள் மட்டுமின்றி அவர்களது பெற்றோருக்கும் 104 என்ற எண்ணில் ஆலோசனை தரப்படுகிறது எனவும் அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: சென்னை வள்ளுவர் கோட்டத்தை ஜூன் 21ஆம் தேதி முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். மக்களின் பயன்பாட்டிற்காக வள்ளுவர் கோட்டத்தை ஜூன் 21 திறந்து வைக்கிறார். புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் வள்ளுவர் கோட்டம் ஜூன் 21 திறக்கப்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டம் 80 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டது. ஆறாவது அறிவிப்பு: குரூப் 1A பதவியில் காலியாக உள்ள துணை கலெக்டர், போலீஸ் டிஎஸ்பி உள்ளிட்ட 72 பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு ஜூன் 15 நடந்தது. இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் 2,49,000 பேர் எழுதியுள்ளனர். 2 மாதத்திலேயே ரிசல்ட் வெளியிடப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி தலைவரான பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் இடைநின்றல் மாணவர்களை மீண்டும் அழைத்து வந்து பள்ளியில் சேர்க்கும் இயக்கத்தில் இணையுமாறு ஆசிரியர்கள், பொதுமக்களுக்கு முதலமைச்சரான ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எட்டாவது அறிவிப்பு: மத்திய அரசின் கலாச்சார விழிப்புணர்வு தொடர்பான புத்தாக்க பயிற்சிக்கான தகுதியான ஆசிரியர்களை தேர்வு செய்து அனுப்ப வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: காவல்துறையில் தலைமை காவலர், SSI ஆகிய பதவிகளின் பதவி உயர்வுக்கான பணிக்கால வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. முன்பு 2ஆம் நிலை காவலர்கள் 10 வருடமும் முதல்நிலை காவலர்கள் 5 வருடமும் பணியாற்றினால் தலைமை காவலராக பதவி உயர்வு பெறுவர். ஆனால் தற்போது முதல்நிலை காவலர் 3 வருடம் பணிபுரிந்தாலே தலைமை காவலராக பதவி உயர்வு பெறுவர். இதையடுத்து தலைமை காவலர் 10 வருடம் பணிபுரிந்தால் சிறப்பு சார்பு ஆய்வாளராகவும் பதவி உயர்வு வழங்கப்படும். கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சரான மு. க. ஸ்டாலின் வெளியிட்ட இந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்போது அரசாணையாக வெளியிடப்பட்டு இந்த நடைமுறையும் அமலுக்கு வந்துள்ளது. 10வது அறிவிப்பு: தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட 18 மசோதாக்களில் 15க்கு ஆளுநரான RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். பதிவுத்துறை தொடர்பான மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டும் உள்ளது. பல்கலைக்கழகம் தொடர்பான 2 மசோதாக்கள் ஆளுநரிடம் நிலுவையிலும் உள்ளது. 11வது அறிவிப்பு: தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் தொழில்நுட்ப உதவியாளர், மின்னியல் உள்ளிட்ட 58 பதவிகளுக்கான 1910 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு பட்டயம் தொழில் பயிற்சி நிலைக்கான அறிவிக்கை நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜூலை 12ஆம் தேதி வரை இணைய வழியில் TNPSC-government.in என்ற விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். 12வது அறிவிப்பு: நடப்பு கல்வி ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்களை நியமிக்க தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. அந்த உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்களின் பெயர்களை எமிஸ் தளத்திலும் பதிவு செய்ய வேண்டும். 13வது அறிவிப்பு:
அரசு அலுவலர்களுக்கு வரும் மனுக்கள் மீதான நடவடிக்கைகளை பதிவேட்டில் பராமரிக்க வேண்டும் எனவும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த பதிவேட்டில் அம்மனுக்களின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் பதிவு செய்திடல் வேண்டும் எனவும் அப்பதிவேட்டை மாத இறுதியில் அலுவலக தலைமை அலுவலர் ஆய்வு செய்து நிலுவையில் உள்ள மனுக்களை விரைந்து தீர்வு செய்ய ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். 14வது அறிவிப்பு. நடப்பு கல்வியாண்டில் மொத்தம் 210 நாட்கள் பள்ளிகள் செயல்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 2026 ஏப்ரல் 10ஆம் தேதி முழு ஆண்டு தேர்வு தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 கல்விக்கான நாள் காட்டியை பள்ளிக்கல்வித்துறையும் வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை காலாண்டு தேர்வு நடைபெறும் எனவும் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை 9 நாட்கள் காலாண்டு விடுமுறை விடப்படும் எனவும் இந்த காலாண்டு விடுமுறையிலேயே ஆயுத பூஜை விஜயதசமி விடுமுறை அடங்கும் எனவும் 2025-26 கல்வியாண்டின் மொத்த வேலை நாட்கள் 210 எனவும் அனைத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை மாணவ சேர்க்கையில் பொது பிரிவினருக்கான முதல் கட்ட கலந்தாய்வானது கடந்த 14ஆம் தேதி நிறைவடைந்தது. இதற்கிடையே அரசு கல்லூரிகளில் சேருவதற்கான 2ஆம் கட்ட விண்ணப்ப பதிவும் தற்போது நடந்து வருகிறது. ஏற்கனவே விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களும் துணைத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் விண்ணப்பித்து வருகின்றனர். மாணவ சேர்க்கை முடிவுற்று முதல் ஆண்டாம் மாணவர்களுக்கான வகுப்புகள் வரும் 30ஆம் தேதி தொடங்கும் எனவும் கல்லூரி கல்வி இயக்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. 16வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற அம்மன் கோவில்களுக்கு ஆன்மீக பயணம் செல்ல விரும்பும் தகுதியுடைய பக்தர்கள் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சரான சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். ஆடி மாத ஆன்மீக பயணம் 5 பயண திட்டங்களாக வரும் ஜூலை 18, 25, ஆகஸ்ட் 1, 8 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் தொடங்கப்பட உள்ளன. ஆன்மீக பயணம் செல்ல விரும்பும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் 60 வயதிற்கு மேல் 70 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். ஆண்டு வருமானமானது 2 லட்சத்திற்கு மிகாமல் இருப்பதோடு அதற்கான வருமான சான்றிதழையும் வட்டாட்சியரிடமிருந்து பெற்று இணைக்க வேண்டும். போதிய உடல் தகுதி உள்ளவதற்கான மருத்துவ சான்றுடன் ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு எண் பேன் கார்டு நகல் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்ப படிவங்களை அந்தந்த மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களில் நேரில் பெற்றோ அல்லது இந்த இணையதளம் இந்து சமய அறநிலைத்துறை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்தோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். 17வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 19 மாவட்டங்களில் 25 இடங்களில் 1018 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் விரைவிலேயே திறக்கப்படும் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். 18வது அறிவிப்பு. தண்டையார்பேட்டையில் அரசு அச்சக பணியாளர்களுக்காக 40 கோடியில் புதிய குடியிருப்புகள் விரைவில் முதலமைச்சர் திறந்து வைப்பார் எனவும் அமைச்சரான சுவாமிநாதன் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 19வது அறிவிப்பு. எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணியால் தேஜஸ், மன்னை, குருவாயூர் விரைவு ரயில் உட்பட 5 ரயில்கள் ஜூன் 20 முதல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடைசியாக 20வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக 10 வழி விரைவுச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. 132 கிலோமீட்டர் நீள புறவட்ட சாலை ஜனவரி 2026க்குள் திறக்கப்படும் எனவும் சென்னை எல்லை சாலை என மறுவடிவமைப்பு செய்யப்பட்டு மறு பெயரிடப்பட்ட இந்த பசுமை வழி விரைவுச்சாலை மாமல்லபுரத்திலிருந்து காட்டுப்பள்ளி துறைமுகம் வரை 196 அடி அகலத்துடன் அமையும் எனவும் இதனால் வாகனங்கள் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 20 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.